கோழிக்கோட் காயின் எக்ஸ்போ எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட். நடந்து முடிந்த 9வது கோழிக்கோடு நாணய கண்காட்சியின் தொகுப்பு. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கிளிம்சஸ் ஆஃப் ஈவெண்ட். நடந்துட்டுருக்கிற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு செய்திகளாக இருக்கட்டும், அதை தொகுத்து வழங்கி அங்கே போய் நம்ம அதை பற்றியான விமர்சனங்களையும் அதில் உள்ள மக்களுக்கு பயன்படுற விஷயங்களையும் நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th கேலிக்கட் காயின் எக்ஸ்போ. இதை பற்றியான தொகுப்பை ஈவெண்ட்டாக நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம். 27, 28 மற்றும் 29 டிசம்பர் திங்கள் 2024 சிறப்பாக நடந்து முடிந்தது. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அங்கே மெயின் இடமான ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள லிங்க் ரோடில் சுக்கத்தீத்திர கலா மந்திர்ன்ற மண்டபத்தில் சிறப்பாக நடந்தது. கேரளாவில் பற்றி நம்ம பல தடவை நான் சொல்லியிருக்கிறது, வியந்து பார்க்குறது, வியக்கிறது அவங்களுடைய கிளப்ஸு, சொசைட்டி. ஸோ இந்த எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த சொசைட்டிகள் சிறப்பாக இயங்கிட்டுருக்கு. அந்த இயங்குறதனுடைய விளைவு தான் இவ்வளோ சிறப்பாக அவங்களால கண்காட்சியையும் மற்ற கலெக்டர்ஸையும் தக்க வைக்க முடிஞ்சுது. வியாபாரிகளுக்கு ஒரு டீலராக இருக்கிறவங்க அவங்கள வரவேற்று சிறப்பித்து கவனித்து அவங்களோட பிஸ்னஸையும் அவங்க தக்க வச்சுக்க முடிஞ்சுது. முதலாவது நம்ம டிஸ்பிளே பற்றி சொல்கிறோம். டிஸ்பிளேயில் இப்போ இங்கே நடத்தின டீம் பிரமாதமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஹால், நம்ம தரைத்தளத்தில் ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது, டீலர் ஸ்டால்ஸ் இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே அவங்க டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. கோல்டு காயின்ஸ்லேருந்து ஏன்ஷியன் காயின்ஸ், சங்ககால நாணயங்களாக இருக்கட்டும், எல்லா செஞ்சுரியுடைய நாணயங்களாக இருக்கட்டும், பணத்தாள்கள், அஞ்சல் தலை, ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், ஆன்டிக்ஸ், கியூரியோஸ்லேருந்து எல்லாத்தையுமே மிக பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதன் உண்டான செய்திகளை தொகுத்து என்லார்ஜ் பண்ண படத்தோடு சேர்த்து மிக பிரமாதமாக அவங்க படுத்தியிருந்தாங்க. எப்போதுமே இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் ரொம்ப முக்கியம். இதில் நல்ல ஹால் நல்லா விசாலமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் லைட்டிங் ஒரே ஈவனாக இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபோக்கஸ் லைட் போட்டிருந்தாங்க நாலா பக்கத்தில் இருந்தோம். அதை தாண்டி சில கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கேபினட்ஸே போட்டிருந்தாங்க. அந்த கேபினட்ஸ் எப்படின்னா சின்ன சின்ன கிளாஸ் கேபினட்ஸில் சுற்றி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேபினட்ஸ்க்கும் உள்ளுக்குள்ளே லைட் இருக்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் டீலர் ஸ்டாலில் பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான ஆர்கனைசேஷன், ஸ்பேஷியஸாக இருந்தது. அங்கேயும் ஃபோக்கஸ் லைட் இருந்தது. நல்ல ஏரி, ஸ்பேசியஸ், அருமையான சாப்பாடு, கவனிப்பு, எல்லா விதமான நாணயங்களாக இருக்கட்டும், பணத்தாள், அஞ்சல் தலை, ஆன்டிக்ஸ் அண்ட் கியூரியோஸ், அங்கே கேலிக்கட் நம்ம அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ள ஸ்டாலு. நானே கூட என்னுடைய குழந்தைங்களுக்கு மை ஸ்டாம்ப் 2 ஆர்டர் பண்ணேன். அதுவும் சேர்ந்துருச்சு எனக்கு நல்ல முறையில். ஸோ அவ்வளோ நல்லா நீட்டாக எலிகண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. கோழிக்கோடை பற்றி சொல்லணும். கோழிக்கோடு எப்படின்னா சீஷோரில் உள்ள அருமையான ஒரு ஊர். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான 2000 ஆண்டுகால பழமையான வரலாறாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் உள்ள ட்ரேட் ரூட்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம்ஸு லேருந்து ஆஃப்ரிக்கன்ஸு, அரேபியன் ட்ரேடர்ஸு, யவனர்கள், யூரோப்பியன்ஸ், கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸாக இருக்கணும், எல்லாத்தோட தொடர்பும் நம்ம அங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அல்வா கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அல்வானா உங்களுக்கு நம்ம திருநெல்வேலி அல்வா நினைவுக்கு வரும். அதை தாண்டி கோழிக்கோடு அல்வா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா தெருக்கள்லேயும் நீங்கள் அல்வா கடை பார்க்கலாம். அல்வான்றதோட பூர்வீகம் அதோட பேரே டர்க்கிஷ் டிலைட்.
துருக்கியிலேருந்து வந்ததுனால அந்த அவங்களோட ஸ்வீட்டுன்றனால அதில் மேம்படுத்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து இப்போ உள்ள அல்வாவில் இருக்குது. அதனால் அவங்களோட பாதிப்பு வந்து ரொம்பவே இருக்குது. எல்லா தெருக்கள்லையும் நீங்கள் அல்வா கடையை பார்க்கலாம். நான் ஒரு 4-5 இடத்துல நான் சொன்ன மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் இந்த டீலரு ஈவினிங்ஸ்லேயும் மார்னிங்ஸ்லேயும் நான் ரொம்ப நல்லா ஃபுட்டையும் மற்ற இடங்களையும் என்ஜாய் பண்ணேன். குறிப்பாக நான் இந்த பேரகன் ஹோட்டலையும் பாம்பே ரெஸ்டாரண்ட்டையும் நம்ம சொல்லணும். பேரகன் ரெஸ்டாரண்ட்டை பார்த்திங்கன்னா காலமையும் ஈவினிங்கும் எனக்கு அங்கே போக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. மிக அருமையாக இருந்தது. இடம் கிடச்சி உட்காந்து சாப்பிட்றதே ஒரு பெரிய சேலஞ்சு. அதே மாதிரி ஒரு நைட் வந்து நான் பாம்பே ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் மிக பாரம்பரியமிக்க ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. பேரகன் வந்து ஆல்மோஸ்ட் 75-80 இயர்ஸ் ஓல்டு. பாம்பே ரெஸ்டாரண்ட்டும் ஈக்குவலி ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இந்த ட்ரிப் வந்து மிக அருமையாக திருப்தியாக நிறைவாக இருந்தது. இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. ஒரு வியாபாரத்தை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸு. இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம மேலும் வந்து ஆர்வத்தை தூண்டும். இது மாதிரி தொடர்ந்து நம்ம பயணப்பட்டுகிட்டே இருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.